ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி. இந்த நல்ல நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கு. அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படும். நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க, இல்லை முக்கியமாக எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்கள் பொருளெல்லாம் பத்திரமா பார்த்து வச்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளே எங்கேயாவது வீட்டில் மறதியாக சிலதை வச்சுட்டு போகலாம். இல்லை சில பொருள்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாகவே இருக்கும். இருந்த போதிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸில் மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதும் விநாயகர் வழிபாடுகள் செய்வதோ அல்லது இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால எங்கேயாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். இன்னைக்கு எங்கே இருந்தாவது உங்களுக்கு பண வரவு வரணும், இல்லை வியாபாரம், பங்கு சந்தையின் முதலீடுகள், இது எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக அமைகிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த பிரயாணம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகன் வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியங்கள் பெறுவது, குழந்தைகளுக்கு நீங்கள் சுப செலவுகள் செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு ஆனந்தமான நாளாக அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இது எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன சஞ்சலங்களில், அதுவும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது மாலை நேரத்தில் அது தீரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் சஷ்டி திதியாக இருப்பின் முருகப்பெருமானின் வழிபாடும் நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் நீங்கள் அர்ச்சனை செய்வதும் அபிஷேகங்கள் செய்வதும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்று மருத்துவ செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரலாம். பல மாதங்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகரமான வாய்ப்புகளும் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இன்று கேதுவின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை தரலாம். இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும். ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது நல்லது. ஆதிசேஷனை வணங்கி ஆதிசேஷனினுடைய திருவருள் கிடைத்தால் கேதுவின் தோஷம் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும். அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம். இன்று நீங்கள் கேட்ட சில விஷயங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இது அனைத்திற்கும் நண்பர்கள் மூலமாக விடை கிடைக்கும். இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கலாம். நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள், அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முருகன் திருவருளால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகளும் மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றிகள் உண்டு. பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மன மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைப்பது மற்றும் புதிய வேலை கிடைப்பதற்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள்
இன்று பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகளும் மாறும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் மாறலாம். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு. முயற்சி எடுத்தால் இன்று நல்ல செய்திகள் கிடைக்கும். சஷ்டி திதியில் வள்ளி தெய்வானையை வணங்கி முருகப்பெருமான் ஆலயம் சென்று வர திருஷ்டி தோஷங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இன்று பரிசு பொருட்கள் வருவது மனதிற்கு திருப்தியும், எதிர்பாராத பரிசு பொருட்கள் கிடைப்பதனால் மனதில் ஆனந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களும் மன நிறைவை தரலாம். இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். கும்பராசி அன்பர்கள், குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் இவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். காலை வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து குடும்பத்தில் முடிவுகளை எடுத்தால் தீர்வுகள் நன்மையை தருவதாகவே அமையும். மீனராசி அன்பர்கள், ராகுவும் செவ்வாயும் மீனராசியில் இருப்பது அவ்வப்போது இவர்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட புண் வகைகள் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு சங்கடங்களை தரலாம். இன்று அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த போராட்டங்கள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் மாறும். வழக்குகள் விசாரணைகளில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். சஷ்டி திதியில் முருகனை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தம்பதியர் ஒற்றுமைக்கு எந்த கிரகங்கள் காரணம்? ஸோ என்னோட பார்வையில் நான் சொல்லுவேன், கிரகத்தை விட மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே கிரகங்கள் காரணம் கிடையாது இல்லையா? நம்ம ஆர்கியூ பண்ணலாம், கிரகம் நல்லா இருந்ததுன்னு நமக்கு நல்லது கிடைக்கும்னு. நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எல்லாமே அமையும். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்காவாசி கப்பல் வாழற வாழ்க்கை சோஷியல் டிஸ்டன்சிங் தான். நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருக்கேன். ஒரே வீட்டில் இருக்கிறவங்களும் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருக்காங்க. ஸோ அது ஒரு அந்யோன்யமோ இல்லை ஒரு சந்தோஷமோ இல்லை ஒரு அன்போ பகிர்ந்து கொள்ளுவது இன்றைய காலகட்டத்தில் நிறையா குறைஞ்சி போயிட்டுருச்சு. ஸோ எதை வைத்து ஒரு கப்பல் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான். வெறும் ஒரு பேப்பருக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை உயிர் உள்ள ஒரு மனிதனுக்கு கிடையாது. ஸோ எவ்வளோ உழைச்சி கொடுத்தாலும் கணவன் மேல் பாசம் இல்லாத மனைவிமார்கள் இருக்காங்க. எத்தனை தான் உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இல்லாதவங்க எத்தனையோ. அந்த தம்பதி அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத் இருக்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையில் அது இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகள் எல்லாரையும் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு அந்யோன்யத்தோடு இருக்காங்க அண்ட் எப்படி விட்டு கொடுக்காத வாழறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேரை நம்ம இன்டர்வியூலாம் எடுக்கிறோம். பட் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அந்த அக்செப்டன்ஸ், அந்த வாழக்கூடிய சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, இதெல்லாம் ஒன்று அனுபவம் நமக்கு நம்மளை மாற்றும். இல்லைன்னா நம்ம ஒரு கட்டாயத்தில் மாறிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த உலக தம்பதியினர் தினத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது, எல்லா கிரகங்களும் இல்லை, எல்லாத்தையுமே கிரகங்கள் மேலே போட்டுட்டு கிரகம் சரியில்லை அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது இட் வில் பி அ சார்ட் ஆஃப் எஸ்கேபிசம். கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு மனோதிடம் கண்டிப்பாக வேணும். அதற்கு நமக்கு சக்தியை இறைவன் கொடுக்கணும். அண்ட் நாட் தட் எல்லாருக்கும் எல்லாமே ஃபுல்ஃபில்லிங்காக அமையணும் அப்படிங்கிறதும் கிடையாது. எது நமக்கு இருக்கோ அதை வைத்து திருப்திப்படுத்தி அதில் நம்ம எப்படி சந்தோஷம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஸோ பொருளாதாரம், வசதி, இல்லைன்னா சொகுசு, இதை வச்சு தயவு செஞ்சு ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணாதீங்க. இந்த உலக தம்பதியர் தினத்தில் அனைத்து தம்பதிகளும் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்றைக்கும் பெருமாளையும் பிராட்டியும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுதான்.
ஸோ மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.